சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில உருவாகி இருக்கும் திரைப்படம் தான் கூலி. சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படத்துல பாலிவுட் நடிகர் அமீகான், நாகார்ஜுனா, உபேந்திரா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காங்க. இவர்களுடன் சத்யராஜ், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே, கிஷோர், சோபின் சாகிர் மற்றும் பலர் நடித்துள்ளனர். படத்தின் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் மற்றும் கிச்சிடு வை பாடலின் ப்ரொமோஷன் வீடியோ என அனைத்துமே இணையத்துல வைரலான நிலையில இந்த படம் வருகிற ஆகஸ்ட் 14 வெளியாக உள்ளது. ரஜினிகாந்தின் வரவிருக்கும் கூலி படத்திற்கான எதிர்பார்ப்பு உச்சத்தை எட்டியுள்ள நிலையில இந்த திரைப்படத்தின் வெளிநாட்டு உரிமம் 81 கோடிக்கு விற்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தமிழ் படங்கள்ல அதிக தொகைக்கு விற்கப்பட்ட படமாக கூலி மாறியுள்ளது. அது மட்டுமின்றி அண்டை மாநிலங்களின் விநியோகஸ்தர்களுக்கான உரிமமும் அதிக தொகைக்கு பேசப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. ரஜினிகாந்தின் ஜெயிலர் மற்றும் இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் லியோ ஆகிய 2 படங்களும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெற்ற அற்புதமான பாக்ஸ் ஆபீஸை வசூலை கவனித்த பிறகே இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சினிமா வட்டாரங்கள் கூறுகின்றன. 2 படங்களும் இந்தி வட்டாரத்தை விட தெலுங்கு மாநிலங்கள்ல அதிக வசூலை ஈட்டியது. இந்த படத்தில் பாலிவுட் நடிகர் அமீர்கானும் இணைந்துள்ளதா இந்தி பட உரிமை விற்பனையும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் ஜனநாயகன் படத்தின் வெளிநாட்டு உரிமம் 75 கோடிக்கு விற்கப்பட்ட நிலையில ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் 81 கோடிக்கு விற்பனையாகி தமிழ் படங்கள்ல அதிக தொகைக்கு விற்பனையான படம் என்ற சாதனையை பதிவு செஞ்சிருக்கு. இதுவரை விஜயின் ஜனநாயகன் படம் தான் அதிக விலைக்கு விற்கப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில தற்போது ரஜினிகாந்தின் கூலி திரைப்படம் அதிக விலைக்கு விற்பனையாகி விஜயின் படத்தின் சாதனையை முறியடிச்சிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன சாதனைகளை இந்த படம் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.